ஒரு நாள் ஒரு ஆள் ரோட்ல தனியா போகையில அப்ப அவன் ஊர் ஆபத்துல இருந்துச்சுன்னா, I am proud to say I come from a farmer family. ஒரு நாள் ஒரு ஆள் ரோட்ல தனியா போகையில அப்ப அவன் ஊர் 10 வருஷமா ஆபத்துல இருக்க, அதுல இருந்து தப்பிக்க வழி தேடி ஓட ஆளுங்கட்சிக்காரன் அவனை துரத்த, அவனை தாண்டி அந்த பக்கம் பாக்குறப்போ அங்க அவனோட ஒரு பேராபத்து இருந்துச்சுன்னா, I am the chief minister. ஒரு நாள் ஒரு ஆள் ரோட்ல தனியா போகையில அப்ப ஊர் ஆபத்துல இருக்க, அதுல இருந்து தப்பிக்க வழி தேடி ஓட ஆளுங்கட்சிக்காரன் அவனை துரத்த, அவனை தாண்டி அந்த பக்கம் பார்த்தா அவனுங்களோட ஒரு பேராபத்து இருக்க, அவன் 8 வழிச்சாலையை கூட்டி ஸ்டெர்லைட்டை தட்டி ஹிந்தி திணிப்பை வெட்டி கடைசியில கையில படிப்பை வச்சாச்சும் பொழைச்சிக்கலான்னு பாக்குறப்போ அந்த படிப்பே நீட்டுன்ற பேரை சொல்லி அவன் கழுத்தை நெரிச்சிச்சுன்னா, நீட்டை எதிர்த்து போராடிட்டு ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், வேற யாரும் கிடையாது. கீழே பார்த்தா அடிமையாச்சு, மேல பார்த்தா ஆதிக்க ஆட்சி, என்ன இளவு வாழ்க்கடா இதுன்னு நினைக்கிறப்போ தேர்தல் வந்தா இறைவனுக்கு தான் தெரியும். ஒரு நாள் ஒரு ஆள் ரோட்ல தனியா போகையில அப்ப ஊர் ஆபத்துல இருக்கு, அதுல இருந்து தப்பிக்க வழி தேடி ஓட ஆளுங்கட்சிக்காரன் அவனை துரத்த, அவனை தாண்டி அந்த பக்கம் பார்த்தா அவங்களோட ஒரு பேராபத்து இருக்கு, அவன் 8 வழிச்சாலையை கொட்டி ஸ்டெர்லைட்டை தட்டி ஹிந்தி திணிப்பை வெட்டி கடைசியில கையில படிப்பை வச்சாச்சும் பொழைச்சிக்கலான்னு பாக்குறப்போ அந்த படிப்பே நீட்டுன்ற பேரை சொல்லி அவன் கழுத்து நெரிக்க, கீழே பார்த்தா அடிமையாச்சு, மேல பார்த்தா ஆதிக்காச்சு, என்ன இளவு வாழ்க்கடா இதுன்னு நினைக்கிறப்போ தேர்தல் வந்தா இட்லி சாப்பிட்டாங்க, தட்டி யாருமே பார்க்கல. அம்மா எப்படி சொல்லுவாங்க, அம்மாவுடைய ஆவிதான் வந்து பதில் சொல்லும். 10 வருஷமா நடந்த சம்பவத்தெல்லாம் நிதானமா யோசிச்சு, ஹிந்தியாவது நீட்டாவது 8 வழியாவது ஸ்டெர்லைட் ஆகுது, ஓட்டு போச்சுன்னா உசுறு போச்சுன்னு நினைச்சு உதயசூரியன் சின்னத்துல விரல வச்சா